இப்போ எக்ஸிஸ்டிங் ரோட்டில் வந்து ஜாயிண்ட் ஆகுது. அது வரைக்கும் ஃபுல்லாகவே அவுட்டர் தான். 2 வில்லேஜை வந்து ஃபுல்லாகவே அவுட்டர்லேயே கடந்து வந்துருச்சு. ஒரு மேஜரான ஒரு இங்கே அந்த 2 சைடில் ட்ரைனேஜ் ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க போல். இந்த சென்டர் மட்டும்தான். இது ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய ஒர்க் கிடையாது. ஆட்டோட முடிஞ்சதுனாலே இதெல்லாம் சும்மா அந்தளவுக்குலாம் ஒன்றும் பெருசான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த இதில் ஃபுல்லாகவே ஃப்ளைஓவர்ஸ் ஒர்க்கை மட்டும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணி முடிச்சிடுறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இருந்தாங்கன்னா தட்டியிருப்பாங்க. நம்மளை அரசு பேருந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அவங்களே தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா ரோடு ரொம்ப சின்னதாக இருக்குது. சைடில் வந்து நம்ம ரொம்ப எக்ஸிஸ்டிங் ரோடு வந்து ரைட் சைடில் புதுப்பட்டினம் போயிட்டுருக்கு. நம்ம ஈஸியாக வந்து அப்படி தான் போகணும். இந்த இடத்துலலாம் ரோடு ஃபைபர்ஸ் ஃபுல்லாகவே அவுட்டரில் தான் வருது. லெஃப்ட் சைடில் வருது அவுட்டரில். நம்ம எக்ஸிஸ்டிங் ரோடுக்கும் லெஃப்ட் சைடில் ரோடு வருது. ரோடெலாம் ஃபுல்லாக எங்கேயுமே போக முடியல. கொஞ்சம் தூரம் தான் ரோடு இருக்குது. உடனே பள்ளம் நோண்டி வச்சுருக்காங்க. தண்ணி நிற்கிது. ஏன்னா அந்த பைபாஸ்லேயே போயிட்டு வீடியோ எடுத்து போடலாம் தான் நாங்களும் போகிறோம். பட்டு அந்தளவுக்கு உள்ளே டூ வீலரே போக முடியாத அளவு இருக்குது.
விட்டு விட்டு விட்டா அங்கங்கே ஹிட்டாச் மட்டும் வச்சு நோண்டி மட்டும் வச்சுருக்காங்க. நம்ம ரைட் சைடில் எப்படி ஆக்சுவலாக ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்குது. இதாவது இங்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுமே வழி இல்லாதெல்லாம் இருக்காரா? ஏதாவது ஒரு பக்கம் வழி இருக்கட்டாம்ப்பா. இல்லை அவன் போட்டோம் முன்னாடி மேலே ஏறட்டும். ஆக்சுவலாக நம்ம நார்மல் ஜேசிபி ஹிட்டாச்சை விட இந்த வண்டிக்கு வந்து பவர் அதிகம். 4 வீல் தான், பட் ஆனால் அதில் தான் பவர் அதிகம். இங்கே எவ்வளோ மண்ணாக இருந்தாலும் அழகாக ஈஸியாக தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். அப்படின்னு அதெல்லாம் டப்படா பயப்படாத நல்லா இருக்கா. ஆக்சுவலாக புது இடமா போகிற எக்ஸிஸ்டிங் ரோடை விட்டுட்டு புது இடமா போகிற இடத்துலலாம் ஓரளவுக்கு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஓரளவுக்கு ஒரு 2 to 3 monthஸில் ஓரளவுக்கு எல்லா இடமே ரோடு ஆகிடும். பட் புதுசாக என்ன இருக்கிற ரோட்டில் ஒர்க் பண்ணுறது தான் ஒர்க் பண்ணாதே இருக்காங்க. எக்ஸிஸ்டிங் ரோடெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரி, புது ரோடெல்லாம் வந்து புதுசாக போகிற இடம் ஃபுல்லாகவே ஒர்க்கு நல்லா தான் போயிட்டுருக்கு. எக்ஸிஸ்டிங் பிளேஸ் தான் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணாதே இருக்காங்க நிறைய இடத்துல. இந்த இடத்துல அந்த சைடு தூக்குவாங்களா அப்படின்னு தெரியல. இல்லை இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. ஈஸியாக ஃபுல்லாகவே அங்கங்கே சின்ன சின்ன ரிவர்ஸு ஏரி நிறையா போகலாம். இந்த இதெல்லாம் போகிற இருக்குது. மேக்ஸிமம் எதுவும் டச் பண்ண மாட்டாங்க. அப்படியே நோண்டி அப்படியே கட்டி பெருமாஞ்சேரி புதுப்பட்டினம் முதல்நிலை ஊராட்சி. அதுதான் ஏற்கனவே இப்போ லெஃப்ட் சைடில் லேண்ட் அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் வந்து வில்லேஜ் இருக்குது, அப்படியே கிராசிங் இருக்கிறதுனால சர்வீஸ் ரோடு கன்ஃபார்மாக வரும். அதுதான் அந்த பில்லர் போட்டு ஹைட் ஏற்றுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கிட்ட போய் பார்ப்பாருங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். அரே பாய் வண்டி இழுக்க மாட்டேந்து. ஏற வரைக்கும் போக தம்பி, வழி இருக்கும் நம்பிக்கை. இல்லைன்னா போயிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் திரும்பி அப்புறம் திருப்பி வந்து வேற டேக் ரைட்.
அதுதான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ரோட்டையுமே எல்லா இடத்துலையுமே ஓரளவுக்கு எக்ஸிஸ்டிங் விட்டு நியூ ரோடாக தான் போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸிஸ்டிங் ரோட்லேயே வந்துச்சு. மேக்ஸிமம் எல்லாமே அவுட்டர் ரோடு தான், நியூவாக தான் போட்டிருக்காங்க. நியூவாக போட்டிருக்க இடத்துல எல்லாருக்குமே ஒர்க் ஓரளவுக்கு ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது. எக்ஸிஸ்டிங் ரோட்டில் மட்டும்தான் கை வைக்காத இருக்காங்க. ஒருவேளை அவுட்டராக தனியாக புதுசாக போகிற ரோடெல்லாம் ஃபுல்லாகவே முடிச்சுட்டு எக்ஸிஸ்டிங் ரோட்டில் அப்புறம் கை வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்காங்களான்னு தெரியல. இதுவே வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் ரோடு வந்து நமக்கு ரைட் சைடில் வருது, ஒரு கர்வ் ஷேப்பில் வருது. இந்த ரோட்லேருந்து ஒரு சி வந்து எப்படி நம்ம சி ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணால் எப்படி வருமோ அந்த அளவுக்கு இருக்குது. வந்து திருப்பி இந்த ரோட்லேயே தான் வந்து ஜாயிண்ட் ஆகுது. தூரத்தில் தெரிந்து பாருங்கள் பில்லர், அந்த பில்லர் கிட்ட தான் வந்து ஜாயிண்ட் ஆகுது இடம். இங்கெல்லாம் ஓரளவுக்கு ஒர்க்கு முடிச்சு வச்சுருக்காங்க. அநேகமாக இந்த இபி டவர் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஹைட்டாக தான் ஒரு எப்படி இருந்தாலும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு போக போக தான் தெரியும் உங்களுக்கு. லாரி போயிருக்கு அப்படியே அதே பாருங்க. டேக் லெஃப்ட்னு நினைக்கிறேன். திருப்ப மேலே போ வழி இருக்கு. அப்படியே அந்த இதை நிறைவேற மிஷின் வச்சு நிறைவேட்டு உடனே ரோலர் வச்சு மெரிச்சிட்றாங்க. பட் நம்ம நார்மலாக ஊருக்குள்ளே போகிற ரோடெல்லாம் அந்தளவுக்கு வேகமாக வேலை செய்யணும் செய்யவே மாட்டாங்க. ஹைவேஸ் மட்டும்தான் ஓரளவுக்கு ப்ராசஸ் கொஞ்சம் வேகமாக பண்ணுறாங்க. இப்போ இங்கே கட்டுற ஃப்ளைஓவர்லாம் மேக்ஸிமம் ஒரு 2 monthsக்குள்ளே இந்த சென்டர் இதை முடிச்சுடுவாங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை செஞ்சாங்கன்னா ஒரு 3 to 4 monthsக்குள்ளே ஃபுல்லாக முடிச்சுடுவாங்க. நம்ம ஆளுங்க லோக்கலில் ஒரே ஒரு ஃப்ளைஓவர் போடுறாங்க அப்படின்னா குறைஞ்சது 2 வருஷன்றது 5 வருஷமாக ஆக்கிடுவாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஃபண்டு ஒதுக்க மாட்டாங்களா, இல்லை இவங்க ஒழுங்காக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது இல்லையா, என்ன ஏதுன்னு ப்ராசஸே கரெக்டாக தெரியாது. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம சி ஷேப்பில் வந்து நம்ம ரைட் சைடில் போகுது திருப்பி ரோடு. இப்போ இந்த ரோடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகுது. எனக்கு தெரிஞ்சு நிறையா கிலோமீட்டர்ஸும் நிறையா கம்மியாகும். ஆக்சுவலாக நம்ம வழி மாதிரி அந்த பக்கம் போயிட்டோம். புது ஃப்ளைஓவரில் புது பைபாஸ்லேருந்து லெஃப்ட் சைடில் கட் ஆக வேண்டிய ஆள் நம்ம ரைட் சைடில் கட் ஆகி ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே போய்ட்டு வழி தெரியாமல் சுற்றிட்டு திருப்பி இந்த பக்கம் நேராக போகிற ரோடு வந்து காஞ்சிபுரம் செங்கல்பட்டு. இது வந்து நம்ம ஈஸியாக இருக்குது.